ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ அண்மையில் நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் சொல்லியிருந்தார், எதிர்கட்சி தலைவர். இந்த மாதிரி சென்னை வந்து ரவுடிகளின் சாம்ராஜ்யம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரவுடிகள் மட்டும் இல்லைங்க, திருநங்கைகளுடைய அட்டகாசங்கள் கூட ஜாஸ்தியாக இருக்குதுங்க. நான் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவோம். அவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும், எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, அவங்களும் மனுஷங்க தானே, கடவுள் படைப்பு தானே அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டாக தான் பேசியிருக்கேன் இது வரைக்குமே. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி குரோம்பேட்டையில் 6/11/2025 அன்றைக்கி ஒரு மறக்க முடியாத ஒரு சோக நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. குரோம்பேட்டையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காசு கேட்டாங்க, சேஞ்ச் மாற்றினாங்க. இல்லை நான் எப்போயுமே வரும்போது இன்னும் வேறு வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் எப்போயுமே போட்டுட்டு தான் இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு போடுவேன், இருந்தால் போடுவேன். அன்றைக்கி சேஞ்ச் இல்லைன்னு சொன்னால், நீ சேஞ்ச் இல்லாமல் காசு இல்லாமல் எதுக்கு இந்த பூவெல்லாம் வச்சுட்டு வர, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லி நல்லா தடிமாடு மாதிரி இருக்கானுங்க 3 பேர். அவங்க வந்து இந்த ஒருத்தர் பூவை பிடிச்சி எடுக்கிறான், ஒருத்தர் துப்பட்டாவை இழுக்கிறான். அவ்வளோ மனசு அன்றைக்கி வருத்தமாக போச்சு எனக்கு. உங்கள்கிட்ட காசு இல்லாமல் எதுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க. குடிச்சிருக்கானுங்க, நல்லா குடி கஞ்சா எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து பப்ளிக்கில் நிற்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஜனங்க யாருமே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க, அவங்க பாட்டுக்கு பார்த்துட்ருக்காங்க. இந்த ஜனங்களுக்காக நம்ம நல்லது நிறைய பேசுகிறோம் அப்படின்னு கூட எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஒரு வண்டிக்கார கூட ஒரு டாக்ஸி வச்சுட்டு வெயிட் பண்ணார். அவர் அப்போ கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் தள்ளி வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் போகிறேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் இறங்கி இன்னொரு ஆட்டோ பிடிக்கும்போது இந்த கார் வந்து என்னை கேட்குறாரு, என்னங்க ஆச்சுன்னாரு. ஒன்றும் அவளைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு கதவை திறந்தா கூட நான் உள்ளே வந்திருப்பேன், ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கேன். அவனுங்க கத்தி வச்சு குத்திருந்தா கூட ரோட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து திமிரா அலையிறாங்க. அவங்க நல்லா எரும மாடு மாதிரி இருக்கானுங்க. போய் உழைச்சி வாழ வேண்டியது தானே. கண்ணு தெரியாத அந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் கூட உழைச்சி தான் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு வந்து நின்னோடனே காசு போட்டுருணுமா. அதுக்கப்புறம் குரோம்பேட்டை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 100ல் நம்பர் வாங்கி கால் பண்ணால் அந்த நம்பரே நாட் இன் யூஸ்னு வருதுங்க. யார் போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு அலைஞ்சிட்டு இருக்குது, யாருக்கு டைம் இருக்குது. போலீஸ் பீட்டு போடணும். இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நைட்டில் ஸ்டேஷன்கள்லாம் போலீஸ் பீட்டு போடணும். ஒருத்தர் கூட வர்ற மாதிரி தெரியலங்க. ஏதாவது குறை சொன்னால் அந்த டிஎம்கேயில் இருக்கவங்களாம் வந்து அவங்க விஜய் வரணுமா, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு யார் வந்தால் எங்களுக்கு என்னங்க இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு. அதனால தான் நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் நேரடியாகவே அவஸ்தைப்பட்டேன் அன்றைக்கி. இந்த மாதிரி வந்து போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக அந்த சைட்லலாம் கொஞ்சம் குரோம்பேட்டை பல்லவரம் பஸ் ஸ்டாண்ட்லலாம் வந்து கொஞ்சம் ரவுண்ட்ஸ் வரணும். அவங்களும் பற்றாக்குறையாக இருக்காங்க போல இருக்குது. அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமையெல்லாம் சில நேரத்தில் ஏற்படுது. அவங்களுக்கும் வந்து லைசன்ஸ்டு கன்று அவங்க கையிலேயே கொடுத்து கொஞ்சம் பாதுகாப்பு, இரவு நேர பாதுகாப்பு காமிச்சா தான் அவங்க குடும்பமும் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து யாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறீங்களா, டிஎம்கே நல்லா தானே பண்ணுறீங்க, இப்படிலாம் என்னை வந்து த்ரெட்டன் பண்ணாதீங்க. இன்பாக்ஸில் வந்து எந்த கட்சியும் எனக்கு சோறு போட போகிறதில்ல. நான் கஷ்டப்பட்டால் தான் எனக்கு காசு. தயவுசெய்து மனசெல்லாம் புண்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.